இங்க இன்னும் முருகன் அங்க உட்கார்ந்துருக்காரு. இது முதல் படை வீடுன்னு அங்க உட்கார்ந்துருக்காரு. அப்பயே நீங்க மலை மேல போயிட்டு இந்த தர்காவை கட்டிட்டு இந்த அட்டுழியம் பண்றீங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? நீங்க போய் சிக்கந்தருக்குன்னு ஒரு சமாதியை வச்சுக்கிட்டு அங்க ஒரு தர்காவை கட்டிக்கிட்டு நான் மலை மேல போய் ஆடை வெட்டுவேன், கோழி வெட்டுவேன், கறி பிரியாணி திம்மேன் அப்படின்னு எங்களோட உணர்வுகளை நீங்க புண்படுத்துறீங்க, கொச்சப்படுத்துறீங்க. நீங்க முருகன் கோயில், நாங்க முருகன் கோயில தான் போய் பிரியாணி திம்பீங்களா? கடவுள் இருக்காரா? கடவுள்கள் சொல்லுங்க, அவர் பார்த்துப்பாரு. யாரும் வந்து அதுல இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அது செய்ய போகுது. உனக்கு எதனா பிரச்சனையா இல்ல அவங்களுக்கு எதனா பிரச்சனையா? முருகர் இருக்கிறாரு, பாத்துக்கு போறாரு. அவர் பிடிக்கலன்னு வந்து நம்ம கிட்ட சொன்னாரா? நீ ஆடு வெட்டாத என்னன்னு சொன்னாரா? இல்ல அல்லா போய் நீ உனக்கு அபிஷேகம் பண்ணாத அந்த அவர்கிட்ட போய் சொன்னாரா? யாரும் எதுவும் சொல்ல. ஏன் வந்து இப்போ வந்து இந்த நாடு அமைதியா இருக்குது? இதுல ஒண்ணு விட்டோம்னா மொத்த பேர் பிச்சுங்க நல்லா அது போயிட்டு மறுபடியும் ஒரு மத பிரச்சனையா கொண்டு வரலான்ட்டு ஏற்பாடு நடக்குது. ஒரு சாமி மூலியமா இந்த எடுத்தோம்னா அவங்களை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம்னு அவனுக்கு நினைக்கிறானுங்க. எங்க இவ்வளவு வருஷமா இருந்தது இல்ல அந்த கோயில, இவ்வளவு வருஷமா ஆடு பலி குத்துருக்காங்க.